இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரியில் பார்க்கக்கூடிய அடுத்த மிக முக்கியமான தலைப்பு இரும்பு பிரித்தெடுப்பு. இது இம்முறையும் 2023-24 பரீட்சை 24 பரீட்சைகள் கூட இந்த எக்ஸாம் வரலாம், இந்த பேப்பருக்கு வரலாம்னு நினைக்கிறோம். கடந்த காலமாக அது சில கேள்விகளில் வரப்படலை. 2014 வந்தது, இடையிலையும் சில கேள்விகளில் வந்தது, முழுமையாக வரலை. ஸோ இது நாம் இதை கொஞ்சம் டீட்டெயிலாக படிப்போம். இந்த 2019 பிறகு இருக்கிற சிலபஸில் இது கொஞ்சம் என்னுடைய பௌதிக ரசாயன தத்துவத்தை ஆழமாக இதில் விளங்கப்படுத்தியிருக்கான். ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். அது மற்ற பௌதிக ரசாயன பகுதிகளை படிப்பதற்கும் இது உதவியாகவும் இருக்கும். இரும்பை நாம் பிரித்து எடுக்கப்புறம் அதற்கென்று ஒரு தனித்துவமான ஒரு முறை ஒன்று நாம் உருவாக்குறோம். ஆனால் பழமையானது இரும்பு பிரித்தெடுப்பு. வேதங்கள்லேயே பல இடங்கள்லேயே குறிப்பிடப்பட்டிருக்கு மனிதனுக்கு இரும்பு பிரித்தெடுப்பு சம்பந்தமான ஆற்றல் இருந்ததுன்னு சொல்லி. இலங்கையில் கூட பல ஆய்வுகளும் சொல்லுது, இலங்கை ஒரு பண்டைய காலத்திலேயே இரும்பு பிரித்தெடுப்பதற்கான அந்த தொழில்நுட்ப முறைகள் பின்பற்றப்பட்டிருக்கு, அதுக்கான ஊதுலைகள் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு விஞ்ஞான சஞ்சிகை ஒன்று, இந்த நேச் என்ற சஞ்சிகை ஒன்று ஆய்வும் வெளியிட்டிருக்கு. ஸோ இது பழமையானது. ஆனால் நாம் இப்போ உச்ச வினைத்திறனை இண்டஸ்ட்ரியல் ரீதியாக பெறதுக்காக வேண்டி இதை நாம் உருவாக்குறோம். எதிலிருந்து உருவாக்கப்படுது? இரும்பு தாதுலேருந்து. இரும்பு தாதுக்கள் ஏமட்ரைட்டு, மக்னட்ரைட்டு, சிடராயிற்று, பைராயிற்று, கொப்பப்பைராயிற்று, இல்மனைட்டு, இப்படி பல இடத்துல இருந்து அதனுடைய தாதுக்கள்ல இருந்து இரும்புகள் பிரித்தெடுக்கப்படலாம். அப்படிப்பட்ட இரும்பு தாதை பிரதானமாக ஏமட்டைட்ட, Fe3O4, மக்னசைட்டை நாம் என்ன செய்வோம்டா, இதை தூளாக்கி அதோட சுண்ணாம்பு பெறுவோம். கல்சியம் கார்பனேட் எடுப்போம். இது தொலமைட்டு, கல்சியம் கார்பனேட், மக்னீசியம் கார்பனேட், அதுல இருந்தும் சுண்ணாம்பு எடுப்போம். அடுத்து கோக், கட்கரி, கார்பன் துகள்களை எடுத்து தூளாக்கி ஒரு சரியான மூல் விகிதத்துல, ஒரு கணிக்கப்பட்ட மூல் விகிதத்துல நாம இதை கலப்போம். அது மிக முக்கியமானது. இந்த விகிதங்கள் சரியான கணிக்கப்பட்ட விதத்தில் இருக்கும் போதுதான் உச்ச விளைவு வரும், கழிவு குறைவாக வரும், வினைத்திறன் கூடவாக இருக்கும், விளைவு சதவீதம், தேறிய விளைவு சதவீதம் கூடவாக இருக்கும். ஸோ இதை நாம சரியான விகிதத்துல சேர்த்து தாக்கமடைய விடுவோம். இது முதலாவது. இதை எதுக்குள்ள தாக்கமடைய விடுவோம்னா ஊதுலைகளுக்குள்ள, பிளாஸ்ட் ஃபர்னன்ஸுக்குள்ள, இதுக்குள்ள தாக்கமடைய விடுவோம். இது உயர் வெப்பநிலையும் தாங்கக்கூடிய மாதிரி மிக உயரமுள்ள ஒரு பகுதியாக இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது முழுமையாக ஒரு வெப்பத்தை தாங்குற ஒரு செங்கற்களால வெப்பம் இழக்கப்படுவதை, ஏன்னா உயர் வெப்பநிலை 2000 கெல்வின் வரையில, 1750 பாகசீட்ட வரையில இது வெப்பத்தை வச்சுக்கொள்ளணும். ஸோ சூழலுக்கு வெப்ப இழப்பு வரக்கூடாது. அதே நேரத்தில் வெப்ப இழப்பு வந்தாலும் சூழல்ல அதிகமாக ஹீட் ஆகக்கூடாதுன்றதுக்காக வேண்டி இதுல நீர்த்தாரைகளை செலுத்தி இதை கூலாகி கொண்டும் இருப்போம் வெளியில இருந்து. இது ஒரு வெப்ப காவலி செங்கல் பயன்படுத்துறதால தீக்களி மண்ணில் செய்த செங்கலை பயன்படுத்துவோம். இதுல மக்னீசியம் ஆக்சைட்டை நாம பயன்படுத்துவோம் வெப்ப காவலி. இதுக்கு இதுல மேல பயன்படுத்துவோம். அதை நீரை செலுத்தி அதை வெப்ப கூலாகி கொண்டிருப்போம். ஏன்னா அது அவ்வளவுக்கு வெப்பம் இழப்பு வந்தாலும் சூழலுக்கு வரக்கூடாதுன்றது. அதே இது வெப்பம் இழக்கப்படாமல் உயர் வெப்பநிலையில பேணப்படும். இந்த உயர் வெப்பநிலையில பேணப்படுறதுக்காக வேண்டி இந்த வெப்பநிலையை எங்கிருந்து வழங்குவோம்டா, சாதாரணமாக இருக்கிற கார்பனை வெப்பமேற்றி தான் பெறுவோம். கார்பன் துகளை இங்கிருந்து அனுப்பி கீழே வெப்பமேற்றிய ஒரு கண்டென்ஸ் ஏரை செலுத்துவோம். நெருக்கிய வாயுவை தான் அழுக்கும். அதுல கனவளவு மிக முக்கியமானது. ஆக்சிஜன் கூடவும் கூடாது, ஆக்சிஜன் குறையவும் கூடாது. போதுமான அளவு ஆக்சிஜன் இருக்கிற சூடாக்குன, கிட்டத்தட்ட 650 பாயசி சூடாக்குன ஒரு வலியத்தை அனுப்புவோம். ஆக்சிஜன் தான் பிரதானமான தாக்கு பொருள் அதுல, ஆனா வலியத்தை அனுப்புவோம். நைதரசனும் அதுல சேர்ந்து வரும். வெளியில நைதரசன் கழிவுள்ள நைதரசன் விளைவா வரும். அப்படிப்பட்ட வாயு செலுத்தும் போது கார்பன் ஆக்சிஜனோட தாக்கமடைஞ்சி வருகின்ற வெப்பத்தை வச்சுத்தான் அதைத்தான் இந்த வெப்பநிலை உயர்ச்சிக்கு பயன்படுத்துவோம். ஸோ பிரதானமாக இந்த கார்பன் பயன்படுத்துகிற ஒரு நோக்கம், பிரதானமான நோக்கம் எரிபொருளாக. ஏன்னா இதுல வெப்பம் மிக அதிக புறவெப்பம். CO2 உருவாகிற தாக்கம் எல்லாம் மிக அதிக புறவெப்பம். நீங்க பின்வரத்தில் எது புறவெப்ப தாக்கம்னு கேட்டா, அங்க CO2 உருவாகுனுச்சுன்னா நீங்க நேரடியா MCQ அடிக்கலாம். அது புறவெப்பம் உண்டு. தகனங்களின் போது CO2 வரும், ஹைட்ரோ கார்பனுங்க. CO2 உருவாகுது -393. ஆகவே அதிக புறவெப்பம். -390 ரொம்ப பெரிய வெப்பம். அதனால இது இந்த வெப்பநிலை உருவாக்கப்படுது. இங்கதான் கீழ்ப்பகுதியில தான் தகனம் அடையுது. ஏண்டா கீழ்ப்பகுதியில தான் வழி அனுப்பப்படுது. இங்கதான் ஆக்சிஜன் செறிவு கூட. அது மிக முக்கியம்.
ஆக்சிஜன் செறிவு கூட இங்க, ஆக்சிஜன் செறிவு குறைவாக இங்க இருக்கும். அதே மாதிரி CO2 செறிவு கூட இங்க பேணப்படும், இங்கேயும் பேணப்படும். CO2 செறிவு கூடவாக, பிறகு போக போக CO2 செறிவு குறைஞ்சு கூடும். ஆக்சிஜன் செறிவு இங்க கூடவா இருக்கும், பயன்படுத்தப்படுவது இங்க ஆக்சிஜன் செறிவு குறைவா இருக்கும். ஸோ ஆக்சிஜன் செறிவு இங்க கூடவாக இருக்கிறதால கார்பன் ஆக்சிஜனோட தாக்கம் இங்கதான் கூட வெப்பம் பிறப்பிக்கப்படும். அதனால அதிக வெப்பநிலை இங்கதான் பேணப்படும். இங்க பொதுவாக இந்த வெப்பம் எல்லாம் குறைஞ்சு குறைஞ்சு போகுமேண்டா இங்க CO2 உருவாகிற அளவு இந்த தாக்கம் குறைஞ்சு குறைஞ்சு போகும். ஸோ படிப்படியான வெப்பநிலை குறைவுன்னு இங்க உருவாக்கப்படும். அது முக்கியமானது. இப்படி படிப்படியா தான் வெப்பநிலை குறை வரணும். நம்ம விரும்பி இருந்தா இங்கேயும் 2000 கெல்வின், இங்கேயும் 2000 கெல்வின் பேணி இருக்கலாம். ஆனா பேணுனா சில வெப்பரசாயன தத்துவங்களுக்கு பிழைக்கும். இப்படி படிப்படியான வெப்பநிலை குறைவு வருவதுதான் எதிர்பார்க்கப்பட்டது. அதுதான் நடைபெற வேண்டும். அதுதான் நடைபெறுகிறது. ஸோ வெப்பநிலை குறைகிறது. வெப்பநிலை குறைஞ்சு 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 வருது. வெப்பநிலை குறைஞ்சு குறைஞ்சு வந்து இங்க நடக்குது. அப்ப ஏன் அந்த வெப்பநிலை குறைவு வரணுன்றதை நம்ம அடுத்ததா பார்ப்போம். ஸோ இங்க வெப்பநிலை கூடவா இருக்கு, இங்க குறைவா இருக்கு. ஸோ இங்க பிரதானமான ஒரு வெப்பநிலை கூடவா இருக்கிறதால தான் இங்க கிடைக்கப்படுற இரும்பு திரவமாக இங்க பேணப்படுது. திரவமா பேணப்படுது. திரவமா பேணப்படுது. வெப்பநிலை கூடவா இருக்கு. அப்பதான் லேசாக திரவ இரும்ப நாம இங்க வெளியேறும் திரவ இரும்ப இங்க பெறலாம். சரியா? அப்ப வெப்பநிலை கீழே கூட பண்ணணும், மேல குறைவாகத்தான் பேணப்படணும். இன்னொரு காரணத்தை, ஏன் வெப்பநிலை மேல குறைவா பேணப்படணுன்ற இன்னொரு காரணத்தை நம்ம இன்னொரு விதமாக விளங்கப்படுத்தப்படும். ரைட். இப்ப இதுவரைக்கும் நாம பார்த்தது என்ன? தாக்கு பொருள், மூலப்பொருள் என்ன, அதை எங்கிருந்து சேர்க்கிறீங்க, மேல இருந்து வழிய கீழே இருந்து சேர்க்கிறீங்க. அப்போ மேல இருந்து தாக்கு பொருளை சேர்க்கிறீங்க, கீழே வழியே சேர்க்கிறீங்க. சேர்க்கும் போது இவர் வெப்பநிலை குறைவுன்னு பெறப்படுது. அப்படி சேர்க்கிறதாலதான் பெறப்படுது. அதான் சொல்லுவாங்க முரணோட்ட முறை, எதிரெதிர் திசை அல்லது மீளப்பாய்ச்சல் தத்துவத்தின் அடிப்படையில். மேல இருந்து திண்மத்தையும் கீழே இருந்து வாயுவையும் சேர்க்கும் போது வாயுவுக்கு தெரியும் உங்களுக்கு அடர்த்தி குறைவு, மேல போகும். திண்மம் தெரியும் திணிவு கூட அடர்த்தி கூட புவியீர்ப்பால கீழே வரும். ஸோ ரெண்டும் நன்றாக மோதும், மோதுகை அதிகரிக்கும், நல்ல கலக்கிற தன்மை கூடும். ஆகவே மோதுகையும் கலப்பதும் கூடினால் தாக்க வீதம் கூடும். ஸோ தொடர்ந்து தாக்க வீதம் இங்க கூடிக்கொண்டு போகும். ஸோ முரணோட்ட முறையில வழிய கீழே இருந்து மேல இதுல இருந்து சேர்ப்போம். ஸோ தாக்க வீதம் கூட கொண்டு போகும். இங்க கூட தாக்கு பொருளும் ஆக்சிஜன் இருக்கிறதால இங்க கூட தாக்க நடக்கும், இங்க குறைவாக நடந்து கொண்டு போகும். வெப்பநிலையும் வந்து குறைவாக போகும். அப்ப கார்பன் ஆக்சிஜன் கூட இங்கதான் CO2 தாக்க முடியும், இங்க குறைவா இருக்கு. வெப்பநிலையும் குறைஞ்சு கொண்டு போகும், வெப்பம் உருவாக்கப்படுற அளவும் குறைஞ்சிட்டு போகும். ஸோ முரணோட்ட முறையில நம்ம இங்க செலுத்தும் போது தாக்கம் நடக்கும். வேற என்ன தாக்கம் எல்லாம் நடக்க போகுது? முதல்ல இதுல இருக்கிற கார்பன் ஆக்சிஜனோட தாக்கமுற்று CO2 உருவாக்க போகுது. CO2 இந்த படிமுறையால தான், கட்கரி ஆக்சிஜனோட தாக்கமுடையதால தான் பிரதானமாக CO2 உருவாக்கப்படுது. இன்னொரு விதமாகவும் CO2 உருவாக்கப்படலாம். கல்சியம் கார்பனேட்டு வெப்ப பிரிகை அடைவதன் மூலமா. கல்சியம் கார்பனேட்டு வெப்ப பிரிகை அடைவதன் மூலமா கல்சியம் ஆக்சைடு CO2 வரும். இதன் மூலமாகவும் CO2 உருவாக்கப்படலாம். 1000 பாகை வெப்பநிலையில 898 பாகை வெப்பநிலையில அது நடக்கும். 1000 பாகை அண்ணளவா 1000க்கு நெருங்கிய வெப்பநிலையில. ஸோ 1000க்கு நெருங்கிய வெப்பநிலை இந்த இடத்துல தான் கல்சியம் கார்பனேட் பிரிகை அடையும். கல்சியம் ஆக்சைடு சக CO2 போகும். இப்படியா போகும். இங்கேயும் CO2 குறைஞ்சி பிறகு இங்க CO2 மேல கூறதுக்கு காரணம் இங்க இதுல இருந்து வர CO2 வரதாலதான் மேல கூறது காரணம். இடையில CO2 தாக்கம் அடையும், அதனால CO2 குறையும் இடையில. அதை நம்ம படிப்போம். ஸோ CO2 பிரதானமாக வருவது எரிபொருளாக கார்பன்ல இருந்து, கீழ்ப்பகுதியில இருந்து, இடையில வரும் கல்சியம் கார்பனேட்ல இருந்து 1000 கெல்வின் வெப்பநிலை. இங்கேயும் CO2 வரும், இங்கேயும் CO2 வரும். இந்த கல்சியம் கார்பனேட் பிரயோகம் என்னன்னு கேட்டா, CO2 உருவாக்குறது ஒரு நோக்கமா இருந்தாலும் பிரதான நோக்கம் அது இல்லை. இதுல இருந்து வர கல்சியம் ஆக்சைடு இருக்கு தானே, இது ஒரு மூலத்தன்மை தானே. இவ்வாறான அமில அல்லது ஈரியல் சேர்வைகளோட தாக்கம் வரும். இரும்பு தாதுல சிலிக்கன், அலுமினியம், மங்கனீசு இதெல்லாம் காணப்படும். மிக முக்கியமாக மணல்ல இருக்கிற சிலிக்கேட்டு, அலுமினியம் சிலிக்கேட் இதெல்லாம் கல்சியம் சிலிக்கேட்டாகவும் கல்சியம் அலுமினேட்டாகவும் மாறும். கல்சியம் சிலிக்கேட்டு கல்சியம் அலுமினேட்டாக மாறும். இதுதான் அதுல நோக்கத்தில் ஒண்ணு. கல்சியம் ஆக்சைடு நீராத சுண்ணாம்புற நோக்கம் இப்படியாக அவ கல்சியம் கார்பனேட் பயன்படுத்துறது இதுக்காக வேண்டித்தான் இப்படியாக மாற்றும். அவை கழிவு அகற்ற மாசு அகற்றல் செயற்பாடு. இது அப்படியோ வந்து
இதுல அடர்த்தி குறவு, இதுல அடர்த்தி குறவு, இதுல பார்க்க இதுல அடர்த்தி குறவு. அப்ப இதுல இது மிதக்கும், இது மேல மிதக்கும். சோ மாச அகற்றி சிலிக்கனையும் அலுமினியத்தையும் நாம அகற்றி இந்த இரும்புக்கு மேல மிதக்க வைப்போம். மிதக்க ஏன் வச்சதால் அது வெளியல்பா மிதக்குது ஏன்னா அடர்த்தி குறவு. இதுக்கு கல்சியம் சிலிக்கேட்டு என் டைம்ஸ் தான் வரும், உண்மையாவே என் டைம்ஸ் ஒரு பல்வகதியமாய் வரும். இது மிதக்கும். இது மிதக்கிறதால வர லாபம் என்னன்னா, இங்கிருந்து இதுக்குள்ளதான் ஆக்சிஜனை செலுத்துவோம். எதுக்குள்ள? இந்த களிம்பு அதுக்கும் மேலதான் செலுத்துவோம். மெயினாவே இதற்கு இந்த களிம்புகளுக்கு மேலதான் வலிமையா ஆக்சிஜனை செலுத்துவோம், வலியை செலுத்துவோம். இந்த வலியோட இரும்பு தொடுகை விடாது. ஏன்? அதுக்கு மேல களிம்பு இருக்கு, அதுக்கு மேல இதுதான் களிம்பு, இதுதான் அந்த ஸ்லாக். களிம்புன்னு சொன்னா ஸ்லாக், அதுல ஒரு ஒரு குறை திண்மமாக அதுல மேல படிஞ்சு காணப்படுற ஒரு குறை திண்ம படை, இது இந்த களிம்புன்னு சொல்றது. இது இந்த இரும்பு மூடி காணப்படும். அப்போ ஆக்சிஜனோட இரும்பு தொடுகை விடாது. அப்ப தூய இரும்பு பெறப்படும். இல்லாட்டி இரும்பு திரும்பி ஆக்சிஜனோட தாக்கமுற்று திரும்பி FeO, Fe2O3, Fe3O4 இப்படி எல்லாம் வந்துடும். சோ தூய இரும்பு இங்க இருந்து நாம எடுக்கணும்டா, பாருங்க எங்க இரும்புற வடி இருக்கு, இங்க இருக்கு, அதுக்கு மேலதான் ஆக்சிஜன் இருக்கு. அப்ப அது இந்த களிம்பு இந்த ஆக்சிஜன் இந்த இரும்பு படைய மூடி காணப்படும். அப்ப ஆக்சிஜனோட தொடுகை விடாது. சோ இங்க நம்ம இந்த பகுதியில இதுக்கு மேலதான் உயர் ஆக்சிஜன், இதுக்கு கீழே தாழ் ஆக்சிஜன். சரியா? சோ இந்த களிம்புற இன்னொரு லாபம் வந்து ஆக்சிஜன் இரும்பு தொடுகை உருவதை தடுப்பது. அந்த களிம்பு உருவாக்கப்படுறத நோக்கம் கழிவாகற்றது. அப்ப ரெண்டு லாபம் நம்மளுக்கு. அது உருவாக்கப்படுது, அகற்றப்படுது, ஆக்சிஜனை தொடுகை பண்ணுது, அடர்த்தி குறைவுண்டது. சோ இப்படி கல்சியம் கார்பனேற்ற நோக்கத்துல ஒண்ணுதான் இது. ரைட், இப்ப இதுக்கு வருவோம். இப்படி வந்த CO2ஆல வெப்பம் வந்தது. இந்த CO2 என்ன செய்யும்டா, கார்பனோட தாக்கமுற்று CO-வாக மாறும். இதுதான் மிக முக்கியமான ஒரு தாக்கம். ஸோ எரிபொருளாக CO2 பயன்படுத்தப்படுறது, CO2 உருவாகிறது. இது இருக்க கார்பனோட தாக்கமுற்று கற்கரியோட CO2 தாக்கமுற்று CO-வாக மாறும். இந்த தாக்கம் இதுல அடிப்படையான, இந்த இரும்பு பிரித்தெடுப்பிலேயே மிக அடிப்படையான தாக்கம் இந்த தாக்கம். என்ன காரணம்டா, CO2வோட கார்பன் தாக்கமுற்று CO உருவாகிற தாக்கம் அதிக புற வெப்பம். CO2வோட கார்பன் தாக்கமுற்று CO உருவாகிற தாக்கம் அதிக புற வெப்பம். இங்க அதிக புற வெப்பத்தோட மாத்திரம் இல்ல, இது மூலனிக்கை வாயுர மூலனிக்க 1, வாயுர மூலனிக்க 2. ஆகவே டெல்டா G சமன் டெல்டா H மைனஸ் T இன்டு டெல்டா S தத்துவத்தின்படி இது மைனஸ், மூலனிக்க அதிகரிச்சா என்ன நடக்கும்? மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸா இருக்கும். அப்ப இது சுயாதீனமானது. CO2 கார்பனோட தாக்கமுற்று CO ஆக மாறுவது சுயாதீனமானது. வெப்பநிலையை அதிகரிச்சா இன்னமும் மைனஸா மாறும், இன்னமும் டெல்டா G மைனஸா மாறும், இன்னமும் சுயாதீனமானது. சோ மிக முக்கியமான பாயிண்ட், உயர் வெப்பநிலையில் இத்தாக்கம் வலது பக்கம் நகரும், அல்லது அதிக சுயாதீனமானது, அல்லது MCQ. உயர் வெப்பநிலையில் CO என்கின்ற இந்த சேர்வை வெப்ப இயக்கவியல் ரீதியில் உறுதியானது. வெப்ப இயக்கவியல் ரீதியில் உறுதியானது. CO2வை விட வெப்ப இயக்கவியல் ரீதியில் உறுதியானது MCQ. உயர் வெப்பநிலையில். ஏன் இந்த தாக்கம் இப்படியா மாறுது உயர் வெப்பநிலையில? ஆகவே இப்படியா மாறுதுண்டா, இதை விட இது உறுதி கூடன்னு அர்த்தம். ஒரு சமநிலை அங்கே நகருதுண்டா, தாக்கிய விட விளைவு உறுதி கூடன்னு அர்த்தம். வெப்பநிலை கூடும் போது அது உறுதிண்டால வெப்ப இயக்கவியல் ரீதியில். நான் கைனடிக்ஸ் சொல்ல வரல, இங்க நான் சொல்றது தெர்மோடைனமிக்ஸ். டைனமிக்கலியா வெப்ப இயக்கவியல் ரீதியா, தெர்மோடைனமிக்கலியா இது உறுதியானது. CO2வை விட CO உறுதியானது. இது மிக முக்கியமான பாயிண்ட். அப்ப CO2 கார்பன்ல இருந்து CO2 இந்த தாக்கத்தை இதுவும் மைனஸ் தான், இதுவும் மைனஸ் தான். ஆனா எந்திரப்பி அதிகரிக்குது. ஆக்சிஜனை விட CO2க்கு திணிவு அதிகரிப்பதால, கிளை அதிகரிப்பதால எந்திரப்பி அதிகரிக்குது. ஆனா மூலனிக்கையில் அதிகரிப்பு இல்லையே. அதனால எந்திரப்பி அதிகரிப்பு இங்க இருந்தாலும், இதுக்கும் டெல்டா G மைனஸ் ஆக இருந்தாலும், இதுல டெல்டா S அதிக பிளஸ் இல்ல, பெரிய அளவுல பிளஸ் இல்ல. அதனால வெப்பநிலையோட செல்வாக்கு இந்த தாக்கத்துல பெருசா இல்ல. வெப்பநிலையோட செல்வாக்கு இல்ல. வெப்பநிலையை கூட்டினா அகோபத்தி செயல் நடக்கும், சமநிலை பின்னோக்கி நகரத்தான் வரும். சுயாதீனத்தன்மை பெரிய அளவுல மாறாது அல்லது குறையும். ஆகவேதான்
நாம சொல்வோம் உயர் வெப்பநிலையில் இந்த தாக்கம் நடக்கும், தாழ் வெப்பநிலையில் தான் இந்த தாக்கம் நடக்கும். ஆகவேதான் கீழே உயர் வெப்பநிலை இருக்கிறதால CO2 எல்லாம் என்னவா மாறிடுது, CO ஆக மாறத்தான் வெளிக்கிடுது. இங்க அடியில வெப்பநிலையில கிட்டத்தட்ட 1000 பாகைசிக்கு மேல வெப்பநிலை 1000 பாகைசிக்கு மேல வந்தாலே எப்பொழுதும் 1000 பாகைசிக்கு மேல வந்தாலே CO உருவாகிறது தான் விருப்பமா இருக்கும். CO உருவாகிறது தான் விருப்பமா இருக்கும். இதுதான் விருப்பமா இருக்கு. அல்லது இந்த வரைவு மூலமா விளங்கப்படுது. வெப்பநிலையை கூட்டுகின்ற போது பாத்தீங்கன்னா இந்த தாக்கத்துல கார்பன் CO2 தாக்கம் CO உருவாகிற தாக்கம் 100% அடையுது. கிட்டத்தட்ட 100% CO உருவாகுமா 1000 பாய்சியில. அப்ப 1000 பாய்சிக்கு மேல சுவரா எல்லா CO2 என்னவா மாறும், CO ஆகத்தான் மாறும். 100% CO உருவாகுதா 100%, 1000 பாய்சிக்கு மேல. சோ இங்க அநேகமான CO2க்கள் என்னவா மாறும், CO2 எல்லாம் CO தான் மாறும். சோ இங்க இதுக்கு இங்கால கீழே பிரதானமாக CO2 CO ஆக மாறுறது தான் விரும்பும். ஏன்னா அது CO தான் CO2வை விட 1000 கெல்வினுக்கு மேல 1000 கெல்வினுக்கு பாய்சில கெல்வினுக்கு மேல வெப்ப இயக்கவியல் ரீதியில் உறுதியானது. அதனால 100% CO தான் மாற விரும்பும். இங்க CO ஆக மாற விரும்புவது நம்மளுக்கு தேவையானது, அது நல்லதும் கூட. அது அவ்வாறு தான் நடக்குது. ஏண்டா CO தான் இங்க பிரதானமான தாழ்த்தி. இங்கதான் CO உருவாகிற CO தான் பிரதானமான தாழ்த்தி. எப்படியாக பிரதானமான தாழ்த்தி இந்த CO தான் வரப்போகுது. இது எப்படி தாழ்த்துன்னு பாருங்க. ரைட்டா, எப்படி தாழ்த்துன்னு பாருங்க. கீழையும் CO உருவாகும் போது தாழ்த்துது, மேலையும் தாழ்த்துது. விளங்குதா? மேல என்ன உருவாகுது, Fe2O3 தானே. Fe2O3 தானே இங்க இருந்து வரப்போகுது. Fe2O3 அல்லது Fe3O4. பொதுவாக நாம ஏர்மெட்டைட்டை தான் சேர்ப்போம், Fe2O3 தான் சேர்ப்போம். இது மேக்னடைட். Fe2O3 சேர்த்துங்களா, Fe2O3 plus 3OCH CO தாக்கமுற்று CO2 சக Fe அல்லது Fe3O4 ஆகவும் மாறலாம். Fe2O3 தாக்கமுற்று FeO ஆக Fe2O3 ஆகவும் மாறலாம். ஸோ Fe3O4 ஆக மாறலாம். இது FeO தானே. அல்லது நீங்க இது எப்படி எழுதலாம், Fe2O3 CO தாக்கமுற்று FeO ஆக 2 FeO ஆக மாறும். இந்த FeO ஒரு பகுதி தானே மாறப்போகுது, இன்னொரு பகுதி Fe2O3 எஞ்சி இருக்க போகுது. அப்ப Fe2O3யும் FeOவும் சேர்ந்தா என்ன வரும், Fe3O4. Fe3O4ன்றது ஒரு கலப்பாக்சைடு மேக்னடைட். இது 33% FeO இது காணப்படும். சோ இதுக்குள்ள FeOக்கு பதிலாக நீங்க எப்படி எழுதலாம், Fe2O3 Fe3O4 உருவாகுதுன்னு எழுதலாம். அப்ப Fe2O3 CO தாக்கம் மற்றும் Fe3O4வும் CO2 உருவாகுது. அந்த Fe3O4 மீண்டும் CO தாக்கம் மற்றும் 100% எல்லா Fe2O3யும் Fe3O4ல இருக்கிற எல்லா Fe2O3யும் FeO ஆக உருவாகுது, இரும்பு ஆக்சைடு. அந்த இரும்பு ஆக்சைடு மீண்டும் CO2 பாருங்க, எல்லா இடத்தையும் CO தான் தாக்கம் வருது. CO மிகச்சிறந்த ஒரு தாழ்த்தும் கருவி, தான் ஒட்சியிடப்படும் CO2. ஆகவே தாக்கம் வருது, அது இரும்பை உருவாக்குது. ஏண்டா வெப்பநிலை 1000 பாய்ச்சி இங்க குறைகிறதுல CO உறுதி இல்லையே, CO2 மாறுறது தான் என்ன செய்தது, விரும்புது. ஆகவே 1000 பாய்ச்சி குறைவா இருக்கக்குள்ள இருக்கிற எல்லாரோடையும் தான் தாக்கமுற்று தான் CO2 மாற விரும்புது. ஏண்டா வெப்பநிலை குறையும் போது CO2 தான் உறுதி, CO உறுதி இல்லை. விளங்குதா? ஆகவே தான் 1000 கெல்வினுக்கு மேல எல்லா COவும் CO2 மாறுது. 1000 கெல்வினுக்கு கீழே எல்லா CO2வும் என்னவா மாறுது, CO மாறுது. இங்க வெப்ப உறுதி இல்லாதால எல்லா CO-வும் CO2 ஆக மாறுகிறது. எல்லா Fe2+3+2 இரும்பெல்லாம் Fe ஆக மாறுகிறது. ஆகவே இங்க மேல CO உறுதி இல்லாதால CO2 ஆக ஒட்சியேற்றப்படுறதால இரும்பெல்லாம் தாழ்த்தப்படுது. ஆகவே சிறந்த ஒரு தாழ்த்துங்கருவியாக இரும்பு 1000 கெல்வினுக்கு மேல தாக்கம் உருது, எல்லாம் இரும்பு உருவாகுது. 1000 கெல்வின்ல என்ன நடக்குதுன்னா கல்சியம் கார்பனேட் வெப்ப பிரிகை அடையுது, CO2 இது உருவாகுது. கீழே வெப்பநிலையில என்ன உறுதினா CO. அப்ப 1000 கெல்வினுக்கு மேல என்ன செய்யுதுன்னா கல்சியம் கார்பன் CO2 தாக்கம் மற்றும் CO தான் உருவாகுது.
அதே நேரத்துல கீழே இருக்கிற எஞ்சி வார எஃப்இஓ கொஞ்சம் எஞ்சி வந்திருந்தால் கீழே கார்பனோட எஞ்சிற கார்பனோட தாக்கமுற்று எஃப்இ சக CO2 வருது. அந்த எஃப்இ தான் கீழே படிய போகுது. எஞ்சி இருக்கிற சிலிக்கன் ஆக்சைடு கல்சியம் இதோட சேர்ந்து ஸ்லெக்காக மேல படிய போகுது, களிம்பாக. ஆகவேதான் இங்க இருக்கிற CO2 இப்படித்தான் உருவாகுது. இங்க இருக்கிற எஞ்சி இருக்கிற CO கீழே இருக்கிற ஆக்சிஜன் வரும் தானே. இங்க CO உருவாகினால் கீழேயும் வந்து கார்பனோட தாக்கம் CO2 தாக்கமுற்று CO உருவாகினால் அந்த CO இங்க வர ஆக்சிஜனோட தாக்கமுற்று CO2 உருவாகுது. சோ கீழ்ப்பகுதியில CO2 கூடவாக இருக்கு. மேல போ இங்க இந்த பகுதியில CO2 கூடவாச்சு. அதுக்கு பிறகு எல்லாம் CO ஆக மாறுது. பிறகு CO எல்லாம் மீண்டும் CO2 மாறுது. ஆகவே இங்கவும் CO2 குறைவு கூட, இங்கேயும் CO2 சரிவு கூட. இடையில CO2 சரிவு என்ன செஞ்சிருது? குறைஞ்சிருது. இடையில CO2 சரிவு குறைஞ்சிருது. CO சரிவு இங்க கூட, CO சரிவு இங்க என்ன செய்யும்? குறைவு. காரணம் CO எல்லாம் இங்க 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 மேல போக்குல CO எல்லாம் CO2 ஒட்சியப்பட்டது. இதெல்லாத்தையும் தாழ்த்துறதால ஏன் ஒட்சியப்படுவது? CO உறுதி இல்லை. CO2 மாறுறதுக்கு தான் அதுக்கு விருப்பம். ஏன்? இந்த தாக்கம் உயர் வெப்பநிலையில தான் சாத்தியமானது. அப்ப இங்கதான் சாத்தியம், மேல தாழ் வெப்பநிலையில சாத்தியம் இல்லை. எது சாத்தியம்? CO2 மாறுறதுதான் சாத்தியம். CO2 மாறுறதுதான் சாத்தியம். CO எல்லாம் CO2 மாறுறதுதான் சாத்தியம். CO உருவாகிறது சாத்தியம் இல்லை மேல. ஆவிதான் CO இங்க சரிவு குறவு, இங்கதான் சரிவு கூட. அப்ப 2 பாயிண்ட் சொல்லியிருக்கோம். CO2 இங்க சரிவு குறவு, சரிவு கூட, இங்கேயும் சரிவு கூட, இடையில CO மாறுதுன்னு சொல்லியிருக்கோம். 2வது பாயிண்ட் சொல்லியிருக்கோம், CO எல்லாம் இங்க கூட உருவாகுது, இங்க குறையத்தான் உருவாகுதுன்னு சொல்லியிருக்கோம். காரணம் இங்க உயர் வெப்பநிலை CO வெப்ப உறுதியானது, ஆகவே இங்க CO இருக்கும். இங்க தாழ் வெப்பநிலை CO வெப்ப இயக்க விடுதியில் உறுதி இல்லை CO2 விட தாழ் வெப்பநிலையில, ஆகவே CO2 மாறுது. அப்ப CO2 மாறினா மத்த எல்லாம் தாழ்த்தப்படுது, சிறந்த தாழ்த்தும் கருவியா தொழிற்படுது. இந்த பாயிண்ட்ஸை சொல்லியிருக்கோம். அடுத்த பாயிண்ட் சொன்ன மிக முக்கியமான கடைசி பாயிண்ட் சொன்ன சொல்ல போறோம். இதான் வெப்ப இயக்க ரீதியில் முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னோம். இங்க ஆக்சிஜனை ஒரு குறித்த அளவு தான் கொடுக்கணும். செறிவை கூட்டு கொடுத்தீங்கன்னா சிக்கல், செறிவை குறைச்சிங்கனாலும் சிக்கல். அப்ப குறித்த அளவுல CO2 இங்க ஆக்சிஜனை கொடுக்கணும். இது ஏன்? நாம சொன்னோம், இங்க இருக்கிற தாக்குபொருளையும் சரியான அளவுல தான் கொடுக்கணும். இங்க இருக்கிற ஆக்சிஜனையும் சரியான கனவளவு வீதப்படி, சரியான பிரஷரோட சரியான கனவளவு வீதப்படி தான் கொடுக்கணும். கூட கொடுத்தாலும் பிரச்சனை. ஏங்கடா இங்க ஏன் ஆக்சிஜனை நீங்க கொடுக்குறீங்க? முதல்ல அதை நீங்க போல பாருங்க. ஏன் ஆக்சிஜனை கொடுக்குறோம்? இந்த ஆக்சிஜன் என்ன செய்யுது? ஆக்சிஜன் கார்பனோட தாக்கம் மற்றும் CO2 என்ன செய்யுது? உருவாக்குது. நம்மளுக்கு எரிபொருளுக்காக வேண்டி தான் ஆக்சிஜனை கொடுக்குறோம், வேற ஒண்ணுக்காக வேண்டியும் இல்லை. கூட கொடுத்தீங்கன்னா கார்பனோட தாக்கம் அடைஞ்சி CO2 உருவாகிறதோட மிச்ச ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? இந்த வெப்பநிலையில CO உருவாகும் தானே, அந்த CO எல்லாம் என்னவா மாறிடும்? மீண்டும் CO எல்லாம் ஆக்சிஜனோட தாக்கம் முற்று என்னவா மாறிடும்? CO2 மாறிடும். இந்த தாக்கம் நடந்துடும், இந்த தாக்கம் கூட நடந்துடும். அப்ப இந்த தாக்கம் கூட நடந்தா CO ஒன்னும் எஞ்சி இருக்காதுங்க. CO ஒன்னு எஞ்சி இருக்காட்டி CO பிரதானமான தாழ்த்துங்கருவியாக தொழிற்படுற CO இருக்காது. இருந்தா தானே நம்மளுக்கு இங்க உருவாகும். எல்லாருமே CO2 மாறினால் அந்த CO வந்து இருக்காது. CO நம்மளுக்கு இங்கேயும் தேவை, இங்கேயும் தேவை, இங்கேயும் தேவை. 2 இடத்தையும் CO தேவை. வெப்பநிலை கூடினாலும் தேவை, வெப்பநிலை குறைஞ்சாலும் தேவை. வெப்பநிலை கூடுனா கீழ்ப்பகுதியில ஏன் தேவை CO? நம்மளுக்கு இந்த தாழ்த்துங்கருவிகள் தாக்கத்துக்கு FeO இதா மாத்துறதுக்கும் இது. இந்த CO இங்க நம்மளுக்கு மேல போக்குல அதிகமா தேவை வரணும்டா, இது ஒற்றப்படாம இருக்கணும். அப்படியோ CO இருக்கணும். ஆகவே ஆக்சிஜன் இருக்கக்கூடாது. இல்லாட்டி என்ன செஞ்சிடும்? CO ஆக்சிஜன் தாக்கமுற்று CO2 மாறிவிடும். CO ஆக்சிஜன் தாக்கமுற்று CO2 மாறிவிடும். அதுவும் புறவெப்பமானது. CO ஆக்சிஜனோட தாக்கமுற்று CO2 மாறுவதும் புறவெப்பமானது. சோ அதுவும் சாத்தியமாக, இதுவும் புறவெப்பமானது. சோ ஆக்சிஜனை சரியான அளவுல கொடுக்கணும். கூட CO வந்து CO2 மாறாம இருக்கிறதுக்காக. ரைட்டா? ரைட். ஆவிதான் இப்ப கேள்விகள் எல்லாமே என்ன கேட்கிறான்னு சொல்லி சொன்னால், முதல்ல இது நடைபெற தாக்கத்தை வெப்பநிலையில 1000 கெல்வின் குறைவான வெப்பநிலையில் நடக்கும், 1000 கெல்வின் கூட உள்ள வெப்பநிலையில் நடக்கும். CO2 சரிவு இங்க கூடவாக இருக்கு, இங்க குறைவா இருக்கு, இங்கேயும் கூடவா இருக்கு, இடையில குறைவாது. ஏன்? CO சரிவு 1000 கெல்வினுக்கு மேல கூடவா இருக்கு, இதுக்கு இங்க இது கூடவா இருக்கு, இங்க குறைவா இருக்கு. அது ஏன்? இப்ப இத எப்படி நீங்க அகற்ற போறீங்க? நீங்க திரவத்தை கீழால அனுப்ப போறீங்க. இரும்பு திரவம் அடர்த்தி கூடியது கீழே இருக்கும், அதை அப்படியே வெளியேற்றி அகற்ற போறீங்க.
கழிவை மேலாகட்டப்படுங்க. ஏன்னா வாயு கழிவுகள் தான் வரப்போகுது. இந்த கழிவுல என்ன இருக்கும்? பிரதானமா CO2 இருக்கும். வழியில எஞ்சிற N2 இருக்கும். இங்க இருக்கிற சில நேரத்தில் இருக்கிற கார்பன் துகள்கள் காணப்படலாம். மிக முக்கியமா N2வும் CO2. சல்வர் காணப்பட்டா SO2 காணப்படலாம். சல்வர் கொண்ட சில கோப்பை பைரைட்ல இருந்து SO2 காணப்படலாம். கார்பன் துகள் காணப்படலாம். அப்ப இந்த கழிவுகள் எல்லாம் நாம எடுத்து அதை நடுநிலையாக்கி கொடுத்தா இவங்க என்ன இது அமிலமலைக்கெல்லாம் பங்களிப்பு செய்யுமே SO2 எல்லாம் இருந்தா. ஸோ இதை நடுநிலையாக்கணும், கழிவுகள்லாம் அகற்றணும். இங்க இருக்கிற வெளியேறுகின்ற களிம்பு என்ன? இது என்ன? இதுல பிரதானமாக என்ன செய்யணும்? இரும்புற சதவீதம் குறவு. இரும்பு 1.3% தான் இருக்க போகுது. ரைட்டா? இது கிட்டத்தட்ட இது ஒரு ரோ. இதைத்தான் நாம சொல்ல போறோம். இதுல இருந்து நேரடியாக இது பண்றதுதான் பன்றி இரும்புன்னு சொல்றது. இதுக்குள்ள MN, சல்பர், போஸ்பரஸ், சிலிக்கன் இதெல்லாம் கலந்து இருக்கும். இரும்பும் குறவு. இதுண்டா இரும்புற மிகவும் தாழ்வான ஒரு அளவு இருக்கிற ஒரு இரும்புனா அந்த பன்றி இரும்பு. ரைட்டா? பன்றி இரும்பு. இதுதான் இதுல இருந்து வரப்போ. இதுல இருந்து தான் நாம என்ன செய்ய போறோம்? அடுத்தடுத்த இரும்புகளை தயாரிக்க போறோம். உருக்குகள் தயாரிக்க போறோம். கரையில் உருக்க தயாரிக்க போறோம். உருக்கை விட கரையில் உருக்குல இரும்புற சதவீதம் கூட. 73% இரும்பு இருக்கும். அதனோட சேர்த்து குரோமியம், நிக்கல் இதெல்லாம் சேர்த்து அதுல இந்த துருப்பிடிக்கும் ஆற்றலை குறைக்க போறோம். ஏன்னா குரோமியம் தானே தாழ்த்தளியமா கூடியதிலே சாதான் ஒட்சிடப்படும். இரும்பு அரிப்படையாது. அரிப்படையில குறைக்கிறதுக்காண்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் செஞ்சு கத்தியெல்லாம் துருப்பிடிக்காத கத்திகள் வந்து உருவாக்குறது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போட்டிருப்பான். கரையில் உருக்கு, கரைப்படியாத உருக்குன்னு நீங்க எடுக்கலாம். கரையில் உருக்கு, துருப்பிடிக்காத உருக்கு. இதுகெல்லாம் இதுல இருந்து நாம என்ன செய்வோம்? நாம வந்து தயாரிப்போம். சரியா? இதுல வந்து தயாரிப்போம். ஸோ நாம என்ன விளைவு? பிரதான விளைவு கழிவு என்ன, மூலப்பொருள் என்ன, இதுல நடக்கிற பொறிமுறை என்ன என்ற விடயங்களை, இதுல நடக்கிற பிரதானமான உற்பத்தி என்ன என்ற விடயங்களையும், இதுல நடக்கிற பௌதிக ரசாயன தத்துவங்களையும் நாம இதுல பார்த்திருக்கோம். எல்லாத்தையும் பார்த்திருக்கோம். ஸோ இதுல நீங்க 2014ஆம் ஆண்டு கேள்வியை நீங்க செஞ்சு பார்க்கலாம். இப்படியே போய் ரிசோர்ஸ் புக்கை இப்ப நீங்க வாய்ச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விடயங்கள் சரியான பெருமானத்தோட சரியான முறையில் ஓர்டராக நாம சொல்லப்பட்டிருப்பதை வினாக்கள் சொல்லுங்க. இந்த முரணோட்ட முறையில ஏதாவது ஒரு பயன்பாடு இல்லையா சார்? ரைட். நம்ம சொன்னோம் வழியை வந்து கீழ் நோக்கி அனுப்புறோம், திண்மத்தை மேல் நோக்கி அனுப்புறோம். இதான் முரணோட்ட முறை. இது நாம சொல்லியிருக்கோம். வேறு பல பிரித்தெடுப்புகள்ல நாம முரணோட்ட முறையை நாம பயன்படுத்துறோம். சோடியம் கார்பனேட்டு உருவாக்கத்துல, H2SO4 தயாரிப்பு, HNO தயாரிப்புல எல்லாம் முரணோட்ட முறையை பயன்படுத்துறோம். இதுலையும் பயன்படுத்துறோம். இதனால லாபம் என்னன்னு கேட்டா, ஒன்று எதிரெதிராக செலுப்பதால தாக்கிகள் நன்றாக கலக்கும், மோதுகை சதவீதம் கூடும், தாக்க வீதம் கூடும். ரெண்டாவது, இந்த தாக்கம் இங்க கூட நடக்கும், இங்க குறைவாக நடக்கும். அதனால வெப்பநிலை படித்திறன் தொடர்ந்து பேணப்படும். இதுதான் அதனுடைய இலக்காக இருக்கும். வெப்பநிலை படித்திறன் தொடர்ந்து பேணப்படும். இதுதான் இதனுடைய பிரதானமான லாபமாக இருக்கும் முரணோட்ட முறையில். ஸோ 2014ஆம் ஆண்டு கேள்வியும் செஞ்சு பாருங்க. நாங்கள் முதல் பேப்பர் வந்து எங்களோட பேப்பர் கிளாஸ்லையும் செய்வோம். அதுலேயும் வந்து இதில் இருக்கிற மேலதிக விஷயங்களை செய்து கொண்டு இதில் இருக்கிற முழு பிரயோசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். இந்த வருஷ பரீட்சைக்கும் ரெடி ஆகுங்க.